இட்லி தோசையும் சாப்பிடாதவங்க கூட இப்படி ஒரு சட்னி இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணும்னா இனி கொஞ்சம் பூண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட நான் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக மிக்சியில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளியை கட் பண்ணி போட்டு இதுக்கு கூட ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 ஸ்பூனா கூட எடுத்துக்கலாம். இல்ல காரம் சாப்பிட மாட்டேன் ஆனா டேஸ்ட் வேணும், சட்னி சிம்பிளா சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம நைஸா மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்க நல்லெண்ணெய் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வச்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த சட்னி இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் எடுத்து இந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில போட்டு கிளறி விடணும். இந்த மசாலாவை போட்டதுக்கப்புறம் அதுலேயே மிக்சியில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அப்படியே கழுவி இந்த கடாயிலேயே நம்ம போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணெய் மேலே நிற்கணும். அந்த அளவுக்கு இந்த சட்னி கொதிக்கணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்தி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். அதனால 1/4 மணி நேரம் கொதிக்க விடணும். வேணும்னா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அடுப்பெல்லாம் ஆயிரும். அதனால கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நம்மளுக்கு அவசரத்துக்கு சட்னி செய்யறதுக்கு டைம் இல்லைங்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். சீக்கிரமே செஞ்சிடலாம். 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இட்லி தோசை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சும்மா அந்த அளவுக்கு இருக்கும். சாப்பிட மாட்டேன் தோசைன்றவங்க எவ்வளோ தோசை சாப்பிட்றோன்னு கணக்கு தெரியாமல் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி இருந்துச்சுன்னா நம்ம பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கிளறி விடணும். இன்னும் கொதிக்கணும். அந்த சட்னி பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே நிற்கிற அளவுக்கு கொதிச்சு வரணும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் சரியான அளவு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.